ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்னைக்கு சுவையான சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்தங்கஞ்சி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கஞ்சிங்க. இந்த கஞ்சி ரொம்ப சத்தானது. இது அனைத்து வயதினருக்குமே நம்ம கொடுக்கலாங்க. எப்பொழுதுமே நாள்தோறுமே இந்த கஞ்சி குடிக்கிறது அவ்வளோ நல்லது. இப்போ இந்த கஞ்சியை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் எப்படி செய்கிறேன், அதுவும் ஈஸியான முறையில் சுவையான முறையில் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு கப்பில் அரை கப் அளவிற்கு உளுந்தம்பருப்பும் அரை கப் அளவிற்கு பச்சரிசியுமே நான் எடுத்துக்கணுங்க. இந்த அளவு ஒரு 5 பேர் தாராளமாக உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு. அதனால நான் இந்த அளவுக்கே எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் அதை சேர்த்து நல்லா அது மூழ்கிற அளவிற்கு தண்ணியும் சேர்த்து நான் 3 to 4 தடவை நல்லா அதை கழுவி எடுத்து திரும்பவும் தண்ணி சேர்த்து 3 மணி நேரத்திற்கு ஊற வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச அந்த அரிசியும் உளுந்தம்பருப்பையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த சைடு இருக்கிறது இது தேங்காய் பால். இதுவும் 2 கப் அளவிற்கு உண்டான தேங்காய் பாலை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வெள்ளை கரைசலுக்கு தேவையானதுக்காக ஒரு 1/4 கிலோ அளவிற்கான வெள்ளத்தை எடுத்து அது மூழ்கிற அளவிற்கு தண்ணியும் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சுக்கு அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் இதை கொதிக்க விடுறேன். கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளை கரைசல் ரெடி ஆயிருங்க. இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வைத்த பச்சரிசி உளுந்தம்பருப்பு கரைசலையும் தேங்காய் பால் கரைசல் அது இரண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துருக்கேங்க. அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கைவிடாமல் கலக்கணும். அப்போ தான் கட்டி சேராமல் நல்லா இருக்குங்க. கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லா வலுவலுப்பாக டேஸ்டியாகவும் இருக்குங்க. இதே மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை கரைசல் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது. கமகமன் வாசனையோட சுக்கு மிளகு வாசனையோட நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான இந்த பேஸ்ட் நல்லா கெட்டி ஆகிட்டே இருக்குது. நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாக இந்த மாதிரியான ஒரு பக்குவம் நம்மளுக்கு வந்துடணுங்க. இந்த மாதிரி நல்ல கெட்டியான பக்குவம் நம்மளுக்கு வரணும். இது வந்ததுக்கப்புறமா நம்ம சூடு பண்ணிட்டு இருந்த இந்த வெள்ளை கரைசலை எடுத்து இதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கணுங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. சுக்கு மிளகு அதே நேரத்தில் அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மண் துகள்கள் எல்லாம் நிற்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு திரும்பவும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு கட்டி சேராமல் திரும்ப நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே இதை இந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலேயே சுலபமான முறையில் நம்ம சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிட்டோங்க. இதை தினமும் நம்ம குழந்தைங்களுக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அருமையான சுவையான நல்ல கமகமன் வாசனையான உளுந்தங்கஞ்சிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.